இன்றைக்கி நம்ம பாவ் பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான மட்டர் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கேரட்டு, 2 கட் பண்ண உருளைக்கிழங்கு, கோபி சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரமாக இப்போ கூல் ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் குக்கரில். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய். குக்கரில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளியும் பச்சை மிளகாவும் இதை ஆட் பண்ணுறோம். தேவையான சால்ட், ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட். நம்ம எல்லா காய்கறியும் ஆட் பண்ணியாச்சு. இதில் 2 ஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா ஆட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், சரியாக சூப்பராக கலர் வந்துடுச்சு. தண்ணி ஆட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இதில் 3-4 விசில் வைக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணுறோம். ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். 1 கியூப் பட்டர், கட் பண்ண 2 வெங்காயம் ஆட் பண்ணுறோம். கார்லிக் கொஞ்சம். கலர் மாறிடுச்சு. இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் தனியா பவுடர் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இதை இப்போ நம்ம மேஷ் பண்ணுறோம். கொஞ்சம் மேஷ் பண்ணாவே போதும். நல்லா வெந்துடுச்சு. நம்ம தாளிப்பு ரெடி பண்ணதில் இதை ஆட் பண்ண போகிறோம். செமையாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாதி எலுமிச்சம்பழம் இதில் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. கசூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணுறோம், ஃப்ரெஷ் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய். भैया எப்படி இருக்குது சொல்லுங்க. मस्त बना दीदी.